ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை பருப்பு சிலி. மோர் ரசத்துக்கு காம்பினேஷனுக்கு பண்ணினேன் இல்லையா, அந்த வீடியோவை இப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். துவரம் பருப்பு எடுத்துட்டு அலம்பி ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஊற வச்சு, காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 மிளகாய், ரொம்ப காரம் இது, அதனால் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். கடாயை போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிண்டு கடுகு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயும் கீரை ஏற்கனவே அரைக்கீரை அதை நல்லா அலம்பி சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி கடாயை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை அடுப்பை பற்ற வச்சு ஐ எம் அலோவிங் இட் டு கிராக்கல். ஸோ இப்போ இந்த கடுகு நல்லா வெடித்த உடனே கீரையை எடுத்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே நறுக்கி ரெடியாக வச்சுட்டுருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். ஏன்னா கீரை இட் பாயில்ஸ் வெரி குவிக்லி. அதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. தண்ணியை தெளித்து ஜம்முன்னு உப்பை போட்டு உப்புன்னு மூடி வச்சாவே போதுமானது. பொலன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. மேட்ரு ஆஃப் 5 minutes தான், நல்லா சுருள வதங்கிடும். இதை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கடாயை மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு காம்பினேஷன், கடலைப்பருப்பு வேணால் போட்டுக்கோங்க, பெருங்காயம் ரெடி பண்ண பிறகு பெருங்காயமும் போட்டுக்கணும். அரைச்சி வச்ச பருப்பையும் அதில் போட்டுக்கிறேன். போட்டுண்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் கூடவே நீங்கள் ஊற்றலாம், தப்பு இல்லை. இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டும் பண்ணலாம். நான் டைரெக்டாக கடாயில் போட்டு பண்ணுறேன். திஸ் வில் டேஸ்ட் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பண்ணும்போது இந்த மாதிரி சுருளை சேர்ந்துக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே பருப்பு வேகிறதுக்கு 15 minutes ஆகும். இப்போ அடுத்தது மறுபடியும் ஐ எம் கிவிங் டைம் ஃபார் த தால் டு குக். இப்போ பாருங்கள், மிந்தியத்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா அது பொலன்னு நல்லா குப்புன்னு வெந்திருக்கும். யூ கேன் see த டிஃப்ரென்ஸ். தெரியுதா உங்களுக்கு? மிந்தியத்தை விட நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு ஆட் த இது கீரை. என்ன வேணால் நீங்கள் காய் எடுத்துக்கலாம். தட் டே ஹேப்பன் டு பி கீரை. ஓகே, நான் கீரை எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் புடலங்காய், வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். தோஸ் டேஸ் எந்த காய் கம்மியாக இருக்கோ அதை போட்டு ஒரு ஊசினி மாதிரி பண்ணிவிடுவாங்க. அகெயின் ஐ எம் கிவிங் டைம் டு குக் ஃபார் 5 more minutes. ஏன்னா இது ரெண்டும் பிளெண்ட் ஆகணும். உப்பு அதுலேயும் கீரையிலையும் உப்பு போட்டிருக்கேன், பருப்புலேயும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்துட்டுருக்கா. இப்போ ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல டிஃப்ரெண்ட், நமக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்ந்துட்ட மாதிரி இருக்கும். ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் இட். ஸோ நவ் த கீரை பருப்பு சிலி இஸ் ரெடி. இதுக்கு காம்பினேஷன் மோர் ரசம் பண்ணியிருந்தேன், வத்தக்குழம்பு, என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். இந்த மோர் ரசம் ஆல்ரெடி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன், அதை நான் டேக் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.